கடைகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பது சட்டமன்ற கூட்டத்தொடருக்குள் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்படும் என அமைச்சர் விக்னேஷ் உறுதியளித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் செய்தியாளர்களை சந்தித்த மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ், டாஸ்மாக் கடைகளில் MRP விலைக்கு மட்டுமே மது விற்பனை செய்ய முதலமைச்சர் விஜய் உறுதியாக உள்ளதாக கூறினார். மேலும் பார்களில் விதிமீறல்களில் ஈடுபடுவோர் மீதும் பழனி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான 2வது ரூட்கார் திட்டம் மற்றும் தனி மாவட்ட கோரிக்கை குறித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். அதாவது அந்த 10 ரூபா அந்த எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கல்ல, அதுவும் ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடருக்குள்ள தடுத்து நிறுத்தப்படும். எல்லாமே MRPக்குள்ள கொண்டு வரப்படும். இங்க எந்த ஒரு தனி நபருக்கும் எந்த ஒரு தனி கட்சிக்கோ மக்களோட கன்சியூமரோட பணங்கள் போய் சேரக்கூடாதுன்னு தளபதி உறுதியா இருக்காரு. இதுக்கான முடிவு அந்த MRPக்குள்ள எல்லாமே கொண்டு வர மாதிரி இருக்கும். அது விரைவில் நடக்கும். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த சண்முகம், மத்திய அரசின் பெட்ரோல் விலை உயர்வு மற்றும் தேர்வு முறைகேடுகளுக்கு கண்டனம் தெரிவித்தார். தமிழகத்தில் புதிதாக அமைந்துள்ள தாவேகா ஆட்சிக்கு மக்கள் பணிகளை செய்ய கால அவகாசம் தர வேண்டும் என்று கருத்து கூறிய சண்முகம், அதிமுகவின் அழிவிற்கு பாஜக தான் காரணம் என்றும் சாடினார். மேலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை 3 மாதம் கூட தாங்காது என கூறுவது தவறானது. திமுக தலைவர் ஸ்டாலின் சொன்னாலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் அது தவறானது என்று சாடியுள்ளார். ஆட்சி மாற்ற வேண்டும் என்கிற முறையில் தான் தேர்தல் முடிவுகள் என்பது அமைந்திருக்கிறது. அதனால தான் அந்த கட்சிக்கு ஒரு கூடுதலான அதிக இடங்களை பெற்ற ஒரு கட்சி, தனிப்பெரும் கட்சி என்கிற அந்தஸ்து தாவேகாவுக்கு தான் இருந்தது. திமுக அணி, அதிமுக அணி இரண்டுமே முற்றிலும் தோற்கடிக்கப்பட்டன. இந்த சூழ்நிலையில் அவர்கள் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமைவது ரொம்ப அவசியம். இல்லை என்று சொன்னால் குடியரசுத் தலைவர் ஆட்சி என்கிற நிலைமை என்பது நேரம் ஏற்பட்டிருக்கும். குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பது பிஜேபி ஆட்சி என்பதாகத்தான் அர்த்தம். பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும் என்கிற முறையில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட பல்வேறு கட்சிகளும் இந்த சட்டப்பேரவை தேர்தலில் நாங்கள் பணியாற்றினோம். ஆகவே அந்த மாதிரியான ஒரு நோக்கத்தில் பணியாற்றிட்டு ஏதாவது ஒரு வகையில் பிஜேபி கொல்லைப்புறமாகவோ நேரடியாகவோ குடியரசுத் தலைவர் மூலமாக ஆட்சி நடத்துவதை எப்படி அனுமதிக்க முடியும்? ஆகவே அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு என்பதை தெரிவித்திருக்கிறோம். அதனால் அவங்க ரெண்டாவது அவங்க இப்போ தான் வந்திருக்காங்க. முற்றிலும் அரசியலுக்கு புதிது, ஆட்சிக்கு புதிது. அவர்களுக்கு ஒரு உரிய அவகாசம் என்பது நிர்வாகத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கும் நிர்வாக நடைமுறைகளை அவர்கள் தெரிந்து கொள்வதற்கும் ஒரு கால அவகாசம் என்பது கட்டாயம் கொடுக்க வேண்டும். கோயில்களில் இடைத்தரகர்கள் முற்றிலும் ஒழிக்கப்பட்டு கடந்த கால முறைகேடுகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ரமேஷ் அறிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ், கோயில்களில் வணிக செயல்பாடுகளை குறைத்து ஏழை எளிய மக்களுக்கான தரிசன வசதிகளை மேம்படுத்த இணைய வழி மற்றும் நேரடி டோக்கன் முறை கொண்டுவரப்படும் என உறுதியளித்தார். கடந்த கால முறைகேடுகள் குறித்து 360 டிகிரி கோணத்தில் விசாரணை நடத்தி தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர் உள்ளிட்டோரின் கொள்கை வழியில் தமிழக வெற்றிக் கழக அரசு மக்கள் பணியாற்றும் என தெரிவித்துள்ளார். இணையதளம் பயன்படுத்த தெரியாதவர்களுக்கு கவுண்டர்லயே நம்ம அந்த வசதிகளை செய்து நம்மளுடைய HRNC ஸ்டாஃப்ஸை வச்சு அந்த டோக்கன்களை கொடுப்பதற்கான வழிவகை செய்ய போகிறோம். இன்னொன்று, ஆல்ரெடி HRNCல இந்த வெப்சைட்ல இருக்கக்கூடிய அந்த புக்கிங் சிஸ்டம் தான் நம்ம மெருகேற்ற போகிறோம். அதை இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற் போல மெருகேற்ற போறோம்னு சொல்லும்போது அதுவும் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கும். நீங்க சொல்வது போல இந்த பல்க் டிக்கெட் புக்கிங்ஸ், ஒரு ஏஜென்சி பல்கா டிக்கெட் புக் பண்றது, அது போன்ற செயல்முறைகள்லாம் ஒரு காலமும் நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். இது முழுக்க பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு வரும். இன்னும் சொல்ல போனா வாட்ஸ்அப் மூலியமாகவே எப்படி நம்ம ஒரு கேஸ் புக்கிங் பண்றோமோ அந்த மாதிரி எப்படி இந்த டோக்கன்களை ரொம்ப ஈஸியா எடுக்கிறது, அதே மாதிரி இந்த டோக்கன்களை புக் செய்து எடுக்கும்போது உடனடியாக அந்த வாட்ஸ்அப் மெசேஜுக்கு எப்படி கொண்டு வரதுன்னு போல பல்வேறு கோணங்கள்ல நாங்கள் ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறோம். முதல்ல இதை சில கோயில்கள்ல மட்டும் ட்ரையல் அண்ட் எரர் பார்க்கலான்ற ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கிறோம். ஏன்னா எடுத்த உடனே இதை தமிழ்நாடு ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா அப்புறம் இது ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்னா இதை பத்தி நிறைய ப்ரொபகண்டா பண்றதுக்கான நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம இதை என்ன பண்ண போறோம்னா முதல்ல ஒரு ட்ரையல் அண்ட் எரரா சில கோயில்கள்ல முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதுல என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அதையெல்லாம் எப்படி அரெஸ்ட் பண்றதுன்றதெல்லாம் பார்த்துட்டு அதற்கு பிறகு படிப்படியாக முதல்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய கோயில்கள், அதுக்கப்புறம் ஒரு மிட் லெவல்ல இருக்கக்கூடிய கோயில்கள் படிப்படியாக இதோட இம்ப்ளிமெண்டேஷன் தொடங்கும். பட் கூடிய விரைவில் தமிழ்நாடு முழுக்க இது எல்லாத்தையுமே பண்றதுக்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து செயல்பட தயாராக இருக்கிறோம். கோயில் மட்டுமா இல்ல பிரைவேட் கோயிலுக்கு முதல்ல HRNC கோயில்களுக்கு இதை பண்றோம். அதற்கு பிறகு படிப்படியாக என்ன பண்றது நம்ம பார்க்கலாம். திமுக அதிமுக குதிரை பேரம் பேசியதாக அமைச்சர் ராதவர்ஜனா வதந்தி பரப்புகிறார் என முன்னாள் அமைச்சர் மூப்பை சாமிநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மூப்பை சாமிநாதன், தாவேகா அரசியல் வெறும் சினிமா பாணியில் உள்ளது என்று சாடினார்.
திமுக அதிமுக ஆட்சி அமைக்க முயன்றதாக ஆதவ் அர்ஜுனா கூறுவது கட்டுக்கதை என்று மறுத்த அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, அறிவிக்கப்படாத மின்தடை மற்றும் தாவைக்குவினரின் சட்டவிரோத செயல்கள் காரணமாக தற்போதைய தாவைக்க அரசை விமர்சிக்க வேண்டிய கட்டாயம் எழுந்துள்ளதாக கூறினார். அதே நேரத்தில் இந்த ஆட்சி ஒரு அமைந்து ஒரு சினிமா படம் வெளியிடப்பட்டது போல இன்னைக்கு இருக்கிறது. அந்த வகையில தான் மக்கள் இன்னைக்கு எந்த அளவுக்கு தேர்ந்தெடுத்தார்களோ அந்த அளவுக்கு இன்றைக்கு மக்கள் வெறுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே அந்த வகையில் இன்றைக்கு நேற்றை கூட கழகத்தின் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த ஆட்சி 6 மாதத்திற்கு நான் விமர்சிக்க மாட்டேன் என்று தான் இருந்தேன், ஆனால் விமர்சிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த வகையில் சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்குலைந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே தான் இன்றைக்கு கழக தலைவர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு தான் சூழ்நிலை இருக்கிறது. தொடர்ந்து கொலை, அதே போல மின் தட்டுப்பாடு, ஆங்காங்கு பொதுமக்கள் சாலை மறியல், இது போன்ற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி அதே நேரத்தில் குதிரை பேரம் செய்து இன்றைக்கு 4 தொகுதியிலே இடைத்தேர்தலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை, மக்கள் எந்த அளவுக்கு ஒரு ஆர்வத்தோடு, அதே நேரத்தில் அந்த சம்பந்தப்பட்ட இயக்கத்தை சார்ந்த அதிமுக இயக்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் உழைத்து அன்றைக்கு அவர் வெற்றியை பெற்று தந்த நேரத்தில் எளிதாக இன்றைக்கு தாராபுரம் போன்ற தொகுதியில் இன்றைக்கு எளிதாக அதை விட்டுக் கொடுத்து விட்டு குதிரை பேரத்திற்கு உட்பட்டு இன்றைக்கு அந்த 4 தொகுதியிலும் இடைத்தேர்தல் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. பிக் பாஸ் பார்த்த இளைஞர்கள் அரசியல் பேச தொடங்கியுள்ளனர் என்றும், அவர்களுக்கு சரியான அரசியல் புரியும் போது பாமகவை ஆதரிப்பார்கள் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் குரும்பூரில் நடைபெற்ற பாமக கிளைக்கழக கூட்டத்தில் பேசிய அன்புமணி ராமதாஸ் 60 ஆண்டுகால அரசியல் தற்போது மாறியுள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் மேல்மா சிப்காட் திட்டத்தை தடுத்தது பாமக தான் என்று சுட்டிக்காட்டிய அவர், திருவண்ணாமலை மாவட்டத்தை 2ஆக பிரிக்க வேண்டும், தென்பெண்ணை பாலாறு இணைப்பு மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினார். பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. பிக் பாஸ்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்கள் அந்த பிக் பாஸ் 100 நாள் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பிக் பாஸ் பார்க்கிற இளைஞர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்தில் என்ன நடக்குது, யார் பேசுறா, நேரலையில சட்டமன்றத்துல பாக்குறாங்க. அப்போ அந்த ஆர்வம் இளைஞர்களுக்கு வந்துருக்கு. இன்னைக்கு அந்த இளைஞர்கள் சினிமா பார்த்தாங்க, பிக் பாஸ் பார்த்தவங்க இன்னைக்கு அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 2-3 மாசத்துல இந்த இளைஞர்களுக்கு அரசியல் இன்னும் நிறைய கத்துப்பாங்க, பாப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் அவங்கதான் நம்மளுடைய சக்தியை. இந்த தேர்தலில் டிவிக்கே போட்டு போட்டுருக்கலாம், அடுத்த தேர்தல் நம்ம போட்டு போடுவோம். தவறு செய்யும் மின்வாரிய அதிகாரி நேரில் இருந்தால் தவணையில் அடிப்பேன் என காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் ஆவேசமாக பேசியது சலசலப்பை ஏற்படுத்தியது. காஞ்சிபுரம் தொகுதி தாவைக்க சட்டமன்ற உறுப்பினரும் வனத்துறை அமைச்சருமான ரஞ்சித்குமார் நரப்பாக்கம் பகுதியில் வாக்காளர்களுக்கு நன்றி செலுத்தினார். அப்போது பொதுமக்கள் மின்வெட்டு குறித்து புகார் அளித்ததால் மாவட்ட அளவிலான மின்துறை அதிகாரியை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்ட அமைச்சர் பொதுமக்கள் கேட்கும்படி மைக் மூலம் அதனை ஒளிபரப்பு செய்தார். அப்போது அந்த அதிகாரி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை வைத்த நிலையில் சரிவர பணியாற்றாத செயற்பொறியாளர் பாண்டியராஜனை கன்னியாகுமரிக்கு இடமாற்றம் செய்துவிடுவேன் என அமைச்சர் எச்சரித்தார். தெரியலைங்க சார், வேணும்னு ஆஃப் பண்றாங்க. எனக்கு பரந்தூர்ல எல்லாம் சம்பளம், நான் போய் அவர் அந்த இடத்துக்கே வரல. அவர் பாண்டியராஜன் சார், 4 பேர். நீங்க சொல்லி கேட்க மாட்டாங்க சார். எக்ஸ்பிளனேஷன் பேப்பரே கொடுத்துட்டேன் சார். 100 கம்பம் பரந்தூர்ல உடம்பு இருக்கு. நான் போய் தெருவா அலையிறேன் சார். அவர் அன்னைக்கு வரக்கூட இல்லைங்க சார். நாளைக்கு நான் ஒரு டிரான்ஸ்பர் போட்டுறேன் சார். ஆமாங்க சார், என்னால உண்மையிலே பேச மாட்டேன், சொந்தத்துல கிடையாது. நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு என்னால தாங்கிக்க முடியல, ரொம்ப சங்கடமா போயிடுச்சு. சரி சார், இது உடனே என்னன்னு பார்க்க சொல்லுங்க. இல்ல அவருக்கு நாளைக்கு கன்னியாகுமரி அமைச்சிருவேன் நான். அவரை உடனே போட சொல்லுங்க. கரெக்டா ஸ்பாட் போட சொல்றேன் சார். அவர் வரமாட்டார் சார். இங்கேயோ தாமரம் தான் வீடுங்க சார். 12 மணிக்கு ஒரு 5 மணிக்கு கிளம்பி வராங்க. ஏடிஏ சொல்றாங்க. இது மாதிரி நம்ம ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அவர் எந்த பிளாக், நம்மளுடைய ஓரிக்கை பிளாக் அவரு? ஆமா சார், நம்ம ஓரிக்கை காஞ்சிபுரம் எல்லாம் அவங்கதான் சார். அவரால்தான் நிறைய பிரச்சனை சார். ஒரு மட்டும் பண்ணுங்க சார். நான் காலையில இதை பத்தி நான் பேசுறேன். ஆமாங்க சார், நீங்க தயவு பேசிட்டு இப்போ ஏடி உடனே அந்த ஸ்பாட்டுக்கு வந்து உடனே கரண்ட் கொடுக்க சொல்லுங்க. நம்ம உடனே செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.